जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அனைத்தும் அடங்கிய வைதிகம் ஆச்சாரியாள் மதமே. வேதத்தை ஒப்புக்கொள்வதாகச் சொன்னாலும் அப்படி சொல்லாவிட்டாலும் அன்றைக்கு இருந்த மதங்கள், அப்புறம் ராமானுஜர், மத்வர் போன்றவர்கள் ஸ்தாபித்த மதங்கள், இன்றைக்கும் லோகம் பூராவிலும் இருக்கிற அந்நிய மதங்கள் ஆகிய எல்லாவற்றிலுமே நல்லதாக என்னென்ன அம்சம் இருக்கிறதோ அதெல்லாம் வேதத்தில் இருப்பதுதான். கால தேச வர்த்தமானங்களால் வெளி ஆச்சார அனுஷ்டானங்கள் வைதிகமாக தெரியாது போனாலும் தேசாந்தரங்களில் உள்ள மதங்கள் உட்பட எதுவானாலும் ஸ்பிரிட்டை எடுத்துக்கொண்டால் அது வேதத்தில் ஆதாரமுள்ளதாகவே இருக்கும். இங்கே ஸ்பிரிட் என்று சொல்லும்போது நான் மதங்களிலுள்ள தத்துவங்களை மட்டும் சொல்லவில்லை, சடங்குகளையும் தான் சொல்கிறேன். இன்றைக்கு அந்நிய மதங்களில் உள்ள சடங்குகள் வைதிக வாசனையே இல்லாத மாதிரி இருக்கிற போதும் கூட அந்த சடங்குகளின் ஜீவனாக இருக்கப்பட்ட ஸ்பிரிட் என்று சொன்ன அம்சம் வேதத்தில் இல்லாமல் இருக்காது. வைதிகம் அவைதிகம் என்று சொல்லப்படும் எல்லா மதங்களுமே தெரிந்தும் தெரியாமலும் இப்படி தத்துவம் சடங்கு இரண்டிலும் ஓரொரு அம்சங்களை வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்டுதான் உருவாயிருக்கின்றன. ஓரொரு அம்சங்களைத்தான், பூர்ணமாக இல்லை. வேதத்தை பார்த்தால் அதில் சிவ சம்பந்தமாகவும் பல உண்டு, விஷ்ணு சம்பந்தமாகவும் பல உண்டு. விசிஷ்டாத்வைத்தம், துவைத்த மதம் முதலியவற்றில் சிவ சம்பந்தமானவற்றை விட்டுவிட்டு வைஷ்ணவமானதை மட்டும்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது. சிவாத்வைத்தம், சைவ சித்தாந்தம் முதலியவற்றில் இதற்கு வைஸ் வர்சாவாக இருக்கும். ஆகக்கூடி வேதத்தில் இருப்பதில் ஏதோ ஒன்றை விட்டு ஒன்றை மட்டும் கிரகித்து கொள்வதாகவே இருக்கும். மீமாம்சகர்கள் கர்ம மார்க்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஞானத்தை தள்ளினார்கள். பௌத்தம் யமனியம் ஒழுக்கங்கள், நிஷ்பிரபஞ்ச தத்துவம் இவற்றை மட்டும் வேத தர்மத்திலிருந்து எடுத்துக்கொண்டு ஆனால் வேறே தினசாக டெவலப் செய்து கொண்டு போயிற்று. இப்படி எந்த மதத்தை பார்த்தாலும் வேதத்தில் சிலதை கொள்ளுவது சிலதை தள்ளுவது என்றே இருக்கிறது. சம்பூர்த்தியாக வேதம் முழுவதையும் அப்படியே எடுத்துக்கொண்டது ஆச்சாரியாளின் மதம்தான். சரியாய் சொன்னால் அது ஆச்சாரியாள் மதமே இல்லை, ஒரிஜினல் வேத மதமேதான். ஆச்சாரியாள் புனருத்தாரணம் பண்ணிய ஒரிஜினல் வேத மதம். கர்மம், பக்தி, ஞானம், யோகம், தர்மம் என்ற ஒழுக்க நியமம், சப்பிரபஞ்சம், நிஷ்பிரபஞ்சம், சிவன், விஷ்ணு என்கிற மாதிரி பேதமில்லாமல் அத்தனை தெய்வங்களும் சம்மதம் என்பது என்று பூர்ணமாயிருப்பது ஆச்சாரியால் கொடுத்துள்ள வழி ஒன்றுதான். இதர மதங்களை பற்றி அவர் நிராகரணம் செய்த மற்ற அபூர்ண மதங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டியதாகிறது. கர்மகாண்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்ட மீமாம்சக்காரர்களை பற்றி சொன்னேன். லோகத்தை ஈஸ்வரன் என்பவன் சிருஷ்டித்ததாக அவர்கள் கருதவில்லை. கர்ம பலன்களையும் அவன்தான் தருகிறான் என்பதையும் ஒப்புக்கொள்ளவில்லை. சகுண ஈஸ்வரன், நிர்குண பிரம்மம் இரண்டும் அவர்களுக்கு இல்லை. ஈஸ்வரோபாசனையும் இல்லை, ஆத்ம தியானமும் இல்லை. ஸ்வர்க்கத்தையோ அல்லது அவர்களுக்கே என்ன என்று சொல்ல தெரியாத ஸ்வர்க்கத்துக்கு மேலான நித்யானந்த பதமாக இருக்கக்கூடிய மோக்ஷம் என்ற ஏதோ ஒன்றையோ பெற கர்மானுஷ்டானமே போதும், வேறே பக்தியோ ஞானமோ ஒன்றும் கூடாது என்றார்கள். தாங்கள் மட்டுமே சத்தியமாக வேத தர்மத்தை அனுசரிப்பவர்கள் என்றும் ஞானம் என்று சொல்லிக்கொண்டு கர்மாவை விட்டு சந்நியாசியாகிறவர்கள் வேதத்துக்கு விரோதமாக போகிறவர்கள் என்றும் சொல்லி சந்நியாசியை பார்த்தாலே பாபம் என்று நினைக்கும் அளவுக்கு போனார்கள். ஆனாலும் ஆஸ்திக மதங்கள், அதாவது வேத ஆதாரத்தை நம்பும் வைதிக மதங்கள் என்று சொல்லப்படும் 6 தர்சனங்களில் வேதாந்தத்துக்கு சமதையாக தங்கள் அபிப்பிராயத்துக்கும் அனுஷ்டானத்துக்கும் வேதத்திலேயே நேராக ஆதாரம் காட்டியவர்கள் இந்த மீமாம்சகர்கள்தான்.
அவர்கள் செய்த கர்மானுஷ்டானங்கள் யாவும் வேதோக்தமானவைதான். வேத மந்திரங்களுக்கு விளக்கமாக அர்த்தம் பண்ணியவர்களும் அவர்கள்தான். நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம் ஆகியவை வேத பிராமணியத்தை ஆக்ஷேபிக்கவில்லை என்பதோடு முடிந்து போயிற்று. தங்களுடைய சித்தாந்தத்துக்கோ ஆசரணைகளுக்கோ அவை நேராக வேதத்தில் அதிகம் ஆதாரம் காட்ட முடியவில்லை. இப்படி மீமாம்சை வைதிக மதமாகவே இருந்த போதிலும் அபூர்ணமான மூலியான வைதிக மதமாக இருந்தது. ஸ்கூலிலிருந்து காலேஜுக்கு போவது போல முதலில் கர்ம காண்டம் அப்புறம் ஞான காண்டம் என்று வேதம் வைத்திருப்பதை புரிந்து கொள்ளாமல் ஸ்கூலோடேயே முடித்துவிட்டு அதுதான் எல்லா டிகிரிக்கும் மேலே என்று ஸ்தாபிக்க பார்த்தார்கள். சாங்கிய மதத்தில் பிரகிருதி முதல் பஞ்சபூதம் ஈராக 24 தத்துவம் சொல்லியிருக்கும். பிரகிருதி என்பது பிரதானம் என்பதாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் லோகத்தில் எல்லாவற்றுக்கும் லோகத்திற்குமே மூலமாக இருப்பது. இயற்கை சக்தி என்று இந்த நாளில் சொல்வது போன்றது. மனஸ், இந்திரியம் எல்லாமும் இந்த பிரகிருதியிடமிருந்துதான். சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற தன்னுடைய அங்கங்களான முக்குணங்களை வெவ்வேறு விகிதாசாரத்தில் கலந்து நானாவித பிரபஞ்சத்தை அது உண்டாக்குகிறது. ஆனால் அது ஜடம்தான். சேதன, அதாவது உயிருள்ள வஸ்து எதுவென்றால் அது புருஷன் என்பது. பிரகிருதியில் பட்டுக்கொள்ளாமல் அது தன்னிலேயே அடங்கியிருப்பது. அது காரியம் பண்ணாது. ஆனால் அதன் சாநித்தியத்தாலேயே பிரகிருதி இத்தனை காரியமும் பண்ணுகிறது. ஒரு ஜீவனானவன் 24 தத்துவத்தையும் ஆராய்ந்து தள்ளிவிட்டு 3 குணங்களின் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் அவற்றை ஆடாமல் சமநிலைப்படுத்தி பிரகிருதியிலிருந்து விடுபட்டு புருஷனாக தனித்து இருந்துவிட்டால் அந்த கைவல்ய நிலைதான் மோட்சம் என்று அந்த மதம் சொல்கிறது. ஞான காண்டமான உபனிஷத்தில் சொன்ன நிர்குணமான ஆத்மா மாதிரியே இதில் சொன்ன புருஷனும் மாயை மாதிரி பிரகிருதியும் இருக்கின்றன. ஆனாலும் அந்த ஆத்மாவேதான் பரமாத்மா எனப்படும் பிரம்மம் என்றும் அத்தனை ஜீவாத்மாக்களும் இந்த ஒரே பிரம்மம் மாயையால் போட்டுக்கொண்ட வேஷங்கள்தான் என்றும் நம்முடைய வேதாந்தத்தில், அதாவது உபனிஷத்துக்களில் சொன்னதற்கு மாறாக பல புருஷர்கள் இருப்பதாக சாங்கியம் சொல்கிறது. ஒரே மாயை அல்லது பிரகிருதி தான் சகல ஜீவ ஜகத்துக்கும் காரணமாயிருக்கும் போது ஞானமயமாக சாந்தமயமாக உள்ள ஆத்மா அல்லது புருஷனும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். பலவாக எப்படி இருக்க முடியும்? மீமாம்சை மாதிரிதான் சாங்கியத்திலும் ஈஸ்வரன் கிடையாது. நிர்குணமாக உள்ள பிரம்மத்தையும் ஜீவ ஜகத்துக்களையும் இணைப்பது மாயைக்கு பிரபுவாக இருக்கப்பட்ட சகுண பிரம்மம் என்னும் ஈஸ்வரன் தான். நிர்குண பிரம்மமே மாயையோடு கூடி சகுண ஈஸ்வரனாகி ஜீவ ஜகத் வியாபாரத்தை செய்கிறது என்று வேதாந்தம் சொல்வதே பொருத்தமாக இருக்கிறது. புருஷன் எதிலும் சம்பந்தப்படாமல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அப்புறம் அதன் சந்நிதி விசேஷத்தாலேயே ஜட பிரகிருதி இத்தனையையும் செய்கிறது என்று சொல்வதில் சாரமில்லாமல் இருக்கிறது. நிஷ்காமிய கர்மாவினால் சித்த சுத்தி பெற்று பலதாதாவான ஈஸ்வரனை பக்தியுடன் உபாசித்து சித்தத்தை ஒன்றிலேயே நிறுத்த பழகிய பிறகு ஞான விசாரம் செய்தால்தான் பிரகிருதி கட்டிலிருந்து விடுபட முடியுமே தவிர கர்மானுஷ்டானமும் இல்லை, ஈஸ்வரனும் இல்லை என்று வைத்துவிட்டு அடைய வேண்டிய சத்தியத்தை பற்றி விசாரம் செய்வதற்கு மாறாக தள்ள வேண்டிய 24 தத்துவங்களை ஆராய்வதால் எப்படி விடுதலை கிடைக்கும்? சேதனமான பிரம்மத்தையே உபனிஷத்துக்கள் ஜகத் காரணமாக சொல்லுகின்றன. ஆனால் சாங்கியமோ அசேதனமான பிரதானத்தை, அதாவது பிரகிருதியை தான் காரணமாக சொல்கிறது என்ற மூலமான வித்தியாசத்தை கொண்டே ஆச்சாரியால் அது வைதிக சம்பிரதாயமாகாது என்று ஸ்தாபித்திருக்கிறார். புருஷன் என்ற தத்துவத்துக்கு, அதாவது ஆத்மாவுக்கு கர்த்திருவம் இல்லை, அதாவது அதற்கு எந்த காரியமும் இல்லை என்று வேதாந்தம் மாதிரியே சாங்கியமும் சொன்னாலும் அதற்கு போக்திருத்துவம் இருப்பதாகவும் புருஷனின் போகத்துக்காகத்தான் பிரகிருதியானது சிருஷ்டி என்ற ஒன்றை செய்வதே என்றும் சொல்கிறது. இது வேதாந்தத்துக்கும் ஒத்துவரவில்லை, பகுத்தறிவுக்கும் ஒத்துவரவில்லை. போகத்தை அனுபவிப்பது என்பதும் ஒரு காரியம்தானே. காரியமில்லாத புருஷ தத்துவம்
இந்த காரியத்தை மட்டும் எப்படி செய்ய முடியும்? ஆத்மா, அதாவது புருஷன் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை என்பதுதான் அனுபவிகள் யாவரும் சமாதி நிலையில் கண்டுள்ள உண்மையாயிருக்க, அது கர்த்தா மட்டும்தான் இல்லை, ஆனால் போக்தாவாகும் என்பது பிரத்யக்ஷத்திற்கு விரோதமாகும். இதர மதங்களை பற்றி நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर.